இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி சொல்லி சொல்லி குரலுமே போயிடுச்சு. வயசு 70ன்னாங்க, 76. நமக்குன்னு ஒரு வயசு இருக்குது, நமக்கு தகுதி இருக்குது சுற்றுறதுக்கு. இன்னும் 17 வயசு மாதிரி சுற்றினா அப்படி தான் நம்ம நல்லா வரும். என்ன செய்கிறது? ஆனால் ஒரு தாகம், ஒரு பாரம். தேவனுடைய ராட்சியம் கட்டப்படணும், தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். இதுதான் வாழ்க்கை, வேறு ஒரு வாழ்க்கையும் இல்லை. இதை மனசில் வச்சு இன்றைக்கி மறித்தாலும் தேவனோடு இருப்பேன். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை, வேறு ஒன்றும் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையை நினச்சி வாழுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆஸ்வதிப்பார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். அருமையான ஆலயம் பார்த்தீங்களா? உலகம் பிரசித்தி பெற்ற, உலகமே வியந்து வைக்கக்கூடிய அளவில் 175 அடி கோபுரம், காலத்தால் அழிக்க முடியாத ஒரு கிருபை அப்படி தந்திருக்கிறார். அதை நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம். ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கு சமூகத்து நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா. அது கிருபைகளுக்கு நன்றி சுவாமி. அன்பு மகன், தமிழகத்தின் அப்போஸ்தலர் அழைக்கப்படக்கூடிய ஜான் தாமஸ் ஐயாக்கு வருகிறோம்ப்பா. வாழ்த்தி வணங்குகிறோம்ப்பா. அவருடைய கால் தூசிகள் நாங்கள் இல்லை சாமி. அதை நினைத்து எங்களை தேற்றிக்கொள்ள கிருபை தாங்க. அவரை போல மாற, அவரை போல செயல்பட கிருபை தாங்க. அடியான மறைத்து வெளிப்படுங்க. வந்துடுற மக்களை விசேஷித்த கரம் கொண்டு ஆசிரியங்க பலப்படுத்துங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கிக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அவரையும் வாழ்த்துக்கிறேன். எனக்கு ஒரே அலைச்சல், அதாவது ரெஸ்ட்டுங்கிறதே இல்லை. அதனால தான் இப்படி தொண்டை வேற இருக்கிடுச்சு. அதனால் ஆண்டு கண்ட கிருபை கொஞ்சமாவது பேசுறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கார். உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அது இந்த பூமியில் பிறந்தது. மொரார்ஜி தேசாய் வாழ்ந்த காலத்தில் பிரதமராக இருந்தாங்க. அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி பிரதமரியாக வந்தாங்க. பிரதமரியாக வந்த உடனே அப்படி கிராமத்துக்கு போனாங்களாம். கிராமத்துக்கு போன உடனே அவங்க காரை விட்டு அந்த சைடில் நட்டு எல்லா காரியத்தையும் விட்டுட்டு தரையில் எப்படி உருண்டாங்களாம். காரணம் கேட்டால், இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு எனக்கு கிருபை தந்தீரே சாமி, தேசத்தில் பிரதமராக என்னை மாற்றினீங்களையும் கேட்டாராம். ஒரு தேவ மனுஷன் ஏதோ நாட்டில் பிறந்து எங்கேயோ வாழ்ந்து இந்த ஊரில் வந்து ஒரு ஆலயத்தை கட்டுறது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாக வாழ்ந்து பேதுரு நடந்து போகும்போது, பவுல் நடந்து போகும்போது, நிழல் பட்டாலே சுகமாகுமா, நிழல் பட்டாலே சுகமாகுமா, அப்படி வாழ்ந்து சொன்னாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த இடத்துல வந்து அவர் காலடிப்பட்ட மண்ணை தொட்டு கலைக்கு குடித்தா கிருபை. வியாதியில் கஷ்டப்படுற மக்கள் அந்த இடத்துக்கு வரும்போது
விடுதலை. செய்தியெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? நம்மடி வாழ்கிறோமா, நம்மடி வளர்கிறோமா, அதை யோசித்து பார்க்கணும். வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட முடியும். பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி. நம் தேவன் பரிசுத்தம் உள்ளவர், 1000 சிறந்தவர். சிறந்தவர் மாத்திரமல்ல, அவரை போல தேவன் உலகத்திலே இல்லை. அவரை போல உலகத்தில் ஆண்டவரே இல்லை. அவர் நன்மை செய்து சுற்றிச்சிருந்தார். திரளான ஜனங்களை கொண்டு மனது உருகினார். ஜனங்களை பரிதபித்தார். பிறவிக்குடைய வாழ்க்கையில் பாருங்கள், இயேசு எரிகோல் எருசலேம் போய்கிட்டு இருக்கார். லூக்கா 23 கடைசி 20 கடைசி வாசல் வாசி பார்த்தீங்கன்னா, நடந்து போகிற சத்தத்தை பார்த்து ஆரவாரத்தை கேட்டு 2 குருடை உட்காந்துருக்கான். என்னன்னு கேட்குறான். நசரேயனாகிய இயேசு போகிறாரு சொல்லி கேள்விப்படனே, இயேசுவே நசரேயனாகிய இயேசுவே கதறான். சத்தத்தை கேட்டு பேதுரு போல ஆட்கள்லாம் அமைதியாரு, சத்தப்படாது சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அவனை அரட்டுறாங்க. ஆனால் இந்த சத்தம் அவனுடைய காது கொள்ளுது. யாருன்னு கேட்காரு. ஐயா ஒரு குருடை உட்காந்துருக்கான், குருடை உட்காந்து கத்துறான் ஐயா அப்படின்னு சொல்லும்போது அவன் அழைச்சிட்டு வாங்காரு. உன்னை அழைக்கிறான்னு சொன்ன உடனே மேல் வசதி தூக்கி தூர போடுறான். தூக்கி போட்டு ஓடுறான். தூக்கி ஓடி போட்டு ஒரு பாதத்தில் விடுறான். ஆண்டு கேட்காரு, நான் உனக்கு என்ன செய்வேன்னு காத்திருக்கேன்னு கேட்டார். உனக்கு நான் என்ன செய்வேன்னு காத்திருக்கேன்னு கேட்டார். ஐயா நான் சுகமுடன் ஐயா பார்வையிடனேன்னு சொல்லி கந்தறி அழுதான். ஆண்டவர் கேட்டவன் சொன்னார், உன் வேதனையை அறிந்திருக்கிறேன், உன் கண்ணீரை கண்டேன், விடுதலை கொடுக்க விடுதலை கொடுத்தார். இதுதான் ஆண்டவர், இதுதான் தெய்வம். இந்த ஊரில் பிறந்த மண்ணில் பிறந்த டாக்டர் ஜெய்சிங் உன்னதமான அப்போஸ்தலர். அவரும் பெரிய அப்போஸ்தலர், பெரிய ஊழியக்காரன், பெரிய தேவ மனிதன். ஒரு நாள் ஆழ்வார்பேட்டையில் நான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கேன், பிஸ்னஸுக்காக போயிட்டு இருக்கேன். ஒரு இஸ்லாமிய சகோதரர் சொல்கிறாரு, அப்துல் கரீம்னு ஒரு தம்பி சொல்கிறாரு, ஐயா எனக்கு ஒரு ஆப்ரேஷனு, இந்த ஆப்ரேஷன் வரும்போது டாக்டர் ஜெய்சிங் தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நானே எழும்பிட்டேன் ஐயா. எழும்பி உட்காந்துட்டேன். ஏன்னு கேட்டால் அவர் சுகம் அவர் கை வச்சாலே போதும். அவர் பிறந்த மண் இது மெஞ்ஞானபுரம், பிறந்த பூமி இது மெஞ்ஞானபுரம். வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்ம வாழ்கிறோமா? ஏதோ கடமைக்கு வந்தோம், ஜெபம் பண்ணோம், ஆலயத்தில் உட்கார்ந்து கதை இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவரை தேடக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவர் நம்பிக்கையோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ வாழ்ந்தோன்னு இல்லை, உலகத்தை ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை. உலகத்தை போகும்போது உலகத்தை விட்டு ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. ஆனால் ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இவ்வளோ நாள் வாழ்ந்தது வாழ்க்கை இல்லை. ஆண்டு என்ன காரணம் செய்து ஆண்டு கேட்பார்ல, உனக்காக நான் மறித்தேனே, உனக்கு ரத்தம் சிந்தினேனே, உனக்கு இத்தனை பாடுகளையும் பட்டேனே, உனக்கு 40 கொண்டு 39 அடிகளை அடிக்கப்பட்டு என் முதுகெல்லாம் உழப்பட்ட நிலம் போல மாறிச்சதே, இத்தனை நான் கஷ்டப்பட்டனே. யாங்க நீ பாவ வாழ்க்கையில் விடுதலை பெறணுங்கிறதுக்காக தான், நீ அநியாயமாக வாழ்கிற வாழ்க்கையில் விடுதலை பெறணுங்கிறதுக்காக, ஒரு வாழ்க்கையை சீருள்ள வாழ்க்கை வரணுங்கிறது தான் இத்தனை பாடல்கள் பட்டனே. உனக்கு ரட்சிப்பத்தை கொடுத்தனே. ரட்சிப்பு கொடுத்தது மாத்திரமில்லை, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உனக்கு தந்தனே, என் சமாதானத்தை உனக்கு தந்தனே அப்படின்னு ஆண்டு சொன்னாரே. அதுக்கு நீ என்ன செய்யணும் ஆண்டு கேட்பாரு. அதுதான் நம்ம பதில் சொல்லணும். ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்கிறேன்ப்பா, இந்த காரியத்தை செய்கிறேன், உமக்கான இந்த காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி வாழும்போது நீ ஒரு கைவிடப்படவே மாட்ட. உன் வாழ்க்கை தரித்திரமே ஆகாது. நீ கடவுளுக்கு பிரியமாக வாழும்போது ஆண்டவர் ஒன்று அவனுக்கு கைவிடவே மாட்டார். தேவனுக்கு பிரியமாக வாழும்போது உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை உதறி தள்ளவும் மாட்டார். இதைத்தான் வாழ்க்கை நினச்சி பார்க்கணும். என் வாழ்க்கையில் அதை தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுளுக்கு நான் வாழும்போது, சாட்சியாக வாழும்போது, கடவுள் மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழும்போது. நான் நேற்று காலையில் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்தேன். தாராபுரம் வரும்போது ஒரு சகோதரனுக்கு உடம்பு சரியில்லை. என் செய்தி நான் வர்றேன், இந்த பக்கம் வரேன்னு சொல்லி கேள்விப்பட்டு எங்கள் பிரதருக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் இந்த பக்கம் வர்றாங்க, எனக்கு வந்து ஜெபம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் அறியாத தம்பி, ஆண்டவர் அறியாத தம்பி. அவருடைய மைத்துனர் 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி மரணத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. டயாலிசிஸ் பண்ணி மரணத்துக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் சகோதரிக்கு குழந்தை இல்லை. எத்தனையோ கஷ்டம். ஆனால் ஆண்டவர் அறியாத மகன்.
இந்த வார்த்தையை கேட்ட உடனே எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எப்படி ஆனாலும் பரவாயில்ல, நம்ம காரியம் செய்யணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் திருவசனத்தை சொல்லணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை. நம்ம இருக்கோமோ இல்லையோ, வாழ்கிறப்போ வாழ்கிறையோ, ஆனால் காரியம் நமக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே வந்து இறங்கி போய் பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு ஆண்டவர் அறியாத மனுஷன், ஆனால் ஆண்டவர் பற்றி சொன்னேன். ஐயா, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னையெல்லாம் ஒருவன் பிதாவிடத்தில் வர முடியும் ஆண்டு சொல்லிட்டார். ஐயா, இவ்வளோது எப்படித்தான் நீ வாழ்ந்தால் கூட அவர் தான் வழி தர முடியும், அவர் தான் வாழ்க்கையில் விடுதலை தர முடியும். உனக்காக மரித்த தெய்வம் அவர் ஒருத்தர் தான். உனக்காக மாற்றமல்ல, சர்வலோக மக்களும் விடுதலை பெறணும்னு சொல்லி மரித்த தெய்வம் அவர் தான். ஆண்டவர் இலவசமாக தான் உனக்கு அந்த காரியம் செய்து கொடுத்துருக்காரு. எனக்கு அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அதை செய், இது சாண்டு கேட்கல, இலவசமாக அந்த காரியம் செய்கிறாரு. அந்த தெய்வத்துக்கு நீ எப்படி சாட்சியாக இருக்குன்னு சொல்லி கடந்து நான் வந்தேன். எனக்கு ஒரு தரிசனம், ரொம்ப சந்தோஷம். சொல்லி கடந்து வந்த உடனே மதுரைக்கு வந்தேன். மதுரையில் வந்து ஒரு தம்பி சொன்னால், ஐயா, எனக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை, இவ்வளோ கடன் பிரச்சனை, கடன் கொடுத்தவங்க என்ன இப்படி நெருக்கிறாங்க, என் சொத்தெல்லாம் எழுதி கேட்காங்க, என்ன செய்யணும்னு கேட்குறான். நான் ஒன்றுமே சொல்லலை. நம்ம கடன் அவனை கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன, நீ அநேகமாக கடன் இருப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டா. ஆண்டு சொன்ன வார்த்தை அது தானே. ஆண்டவர் இந்த சொன்ன வார்த்தை இது தானே. அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்டேன். அவன் நம்பு தம்பி, ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை கொடுக்க உலகத்தில் வந்தார். நல்ல மார்க்கத்தை கொடுத்து வாழ்க்கையில் விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்பதுக்காக தான் உலகத்தில் வந்தார். சுற்றி இருந்த நாட்களாக நன்மை செய்ய சுற்றி தெரிந்தார். திரளான ஜனங்களை கண்டு மனது உருகினார், கண்ணீர் விட்டு அழுதார். ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன்னு சொன்னார்ப்பா. உன் நேசிக்கிற ஒருத்தர் தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திருந்தா. உங்களை யாரும் உன்னை நேசிக்க முடியாது. உன் கண்ணீரை கண்டு உனக்கு ஆறுதலை கொடுத்து வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து நிம்மதியாக வாழணும் ஒரு விடுதலை தந்த தெய்வம் இயேசு தம்பி சொல்லி கடந்து வந்தேன். அது மாத்திரமல்ல, துன்ப பெருக்கீலே சோர்ந்திடாதே, அன்பராரியாமல் பந்திடாரே. துன்ப பெருக்கீலே சோர்ந்திடாதே, அன்பராரியாமல் பந்திடாரே. பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, அன்புரம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, சத்தியமும் ஜீவனுமே. செடி போல பற்றிடுமே மோசமடையாய் நீ முற்றிலுமே, முச்செடி போல பற்றிடுமே மோசமடையாய் நீ முற்றிலுமே. ஏங்கிடாதே நீ நிசரதி கொண்டுவாரே, ஏங்கிடாதே நீ நிசரதி கொண்டு
தோன்றுவாரே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, அன்பராம் இயேசுவை பற்றி கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. பெருங்கிலே சொந்திடாதே, நண்பர் அறியாமல் தந்திடாதே. சொந்த பெருங்கிலே சொந்திடாதே, நண்பர் அறியாமல் தந்திடாதே. கள்விழிவலாம் பாதுகாப்பே என்றனரே, கள்விழிவலாம் பாதுகாப்பே என்றனரே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இல்வமாக அவர் பாதையோடு, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இல்வமாக அவர் பாதையோடு, பாதை வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. இதுதான் வாழ்க்கை. இவ்வளோ கஷ்டம் வரட்டும், இவ்வளோ வேதனை வரட்டும், வாழ்க்கை ஆண்டோடு சார்ந்திருக்கட்டும், அதுதான் சார்ந்திருக்கட்டும். வேறு எதுலேயும் சார்ந்திருக்காத. வேறு எதுவும் ஒன்று விடுதலை பண்ணாது, காத்து கொள்ளாது, ஆதரிக்காது. ஆண்டவர் ஒருத்தர் தான் விடுதலை தர முடியும். அவர் தான் உனக்கு விடுதலை தர மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையை ஆஸ்வதிக்கப்பட முடியும். கண்ணீரை காண்கிற தெய்வம் இயேசு ஒருத்தர் தான். ஆண்டவர் ஒருத்தர் தான். சேலத்தில் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கார். ஆண்டவர் அறியாத மனுஷன். எவ்வளவோ அவன் அன்பை பற்றி சொன்னாலும் அவர் புரியலை, ரொம்ப நாள் தெரியலை. சில கஷ்டத்துக்குள்ள ஆன பிறகு தான், சில சூழ்நிலையான சூழ்நிலை வரும்போது தான் இப்படித்தான் இருக்குமோ, ஆண்டவர் இப்படித்தான் சூழ்நிலை இருக்குமோன்னு நினச்சி கொஞ்சம் தெளிவானார். தெளிவான உடனே பிரதர் டிஜேஸ் ஐயா இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்லி, ஐயா ஒரு பாரம்பரியமாக ஆண்டவர் ஏது மனுஷன் இருக்கார். அவர் ஆபிரகாமை போல ஒரு விசுவாசமான மனுஷனாக மாறுவார். அப்புறம் தகப்பன் தேராகல ஒரு விக்கிரத்தை செய்யக்கூடிய மனுஷன், விக்கிரசி வியாபாரம் பண்ணக்கூடிய மனுஷன். அந்த குடும்பம் ஆபிரகாம் பிறக்காரு. அதையும் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது ஆபிரகாம் அழைக்கிறார்ல, உன் தேசத்தை இணைத்து விட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்திற்கு வா, ஒரு வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல உன்னை ஆஸ்வதிப்பேன், பெருக பண்ணுவேங்காரில்ல. அந்த வார்த்தையை நம்பி வாரான். தேராக 205 வருஷம் தான் உள்ளூர் வாழ்கிறார். தேராக இருந்த காலத்தில் ஆபிரகாம் வாலிபனாக இருந்திருக்கலாம். வாலிபன மனுஷனாக இருந்து தகப்பான் செய்து விக்கிரத்தை எடுத்து விளையாடி உடைச்சிருக்கலாம். தகப்பட்டு அடி உழுத வாங்கியிருக்கலாம். அப்படிப்பட்ட மனுஷனும் ஆண்டவர் அழைக்கிறாரு. அழைச்சது மாத்திரமல்ல, ஆபிரகாம் ஒரு வாக்கு கொடுக்காரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேங்காரு. உன் பேரை என்னை பெருமைப்படுத்துவேங்கார். அதுதான் ஆண்டவர் செய்வார். உன் பேரை என்னை அன்றைக்கு மத்தியானம் கன்னியாகுமரி போயிருந்தேன்.
என்னை தேடி நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பேர் தேடி வந்திருந்தாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் தேடி வந்திருந்தாங்க. அப்போ எம்பி அண்ணன் இங்கே இருந்தாங்க, ஞானதேவன் எம்பி இருந்தாங்க, என் மகா என் மனைவியெல்லாம் இருந்தாங்க. அப்போ எம்பின்னு சொன்னாங்க, இவர் சாதாரண ஆள் இல்லை அண்ணன், பெரிய ஆள் சில காரியங்களில். நான் பார்த்தேன், ஒன்றுமே அறியாத குடும்பத்தில் பிறந்து, கிராமத்தில் பிறந்து, படிப்பறிவு இல்லாத குடும்பத்தில் பிறந்து, வசதியே இல்லாத வீட்டில் பிறந்து, ஒன்றுமே இல்லை வாழ்ந்த மனுஷனுக்கு ஆண்டு இவ்வளோ பெருமை தராரு. அப்போ கடவுளுக்கு எவ்வளோ மகிமையாக வாழணும். அவர் சொன்ன காரியம் இது தான். இத்தனை ஆலைகளை கட்டியிருக்காங்க, இப்படி சில காரியங்கள் செய்திருக்காங்க, கடவுளுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் செய்வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் கடவுளை தான் கனப்படுத்த முடியும், மனுஷனை கனப்படுத்த முடியாது. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் எண்ணாத அவன் எண்ணப்படுறதுக்கு எம்மாத்திரம் தான் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படி சொல்லி நான் நினச்சி நான் பார்த்தேன். அதுதான் ஆபிரகாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். தேராகு 205 வருஷம் தான் உயிரோடு வாழ்ந்தான், செத்து போயிட்டான். ஆனால் ஆபிரகாம் விசுவாசியின் தகப்பனாய் மாறினான்ல, விசுவாசியின் தகப்பனாய் மாறுறது மாத்திரமல்ல, வாழ்ந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருந்தது, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருந்தது, தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். வேதத்தில் வாசியம் இல்லை, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோவின் தேவனை சொல்லக்கூடிய அளவுக்கு பெயர் பெற்ற மனுஷனாக வாழ்ந்தார். அதுதான் நினச்சி நான் பார்த்தேன். வாழ்ந்தா அப்படி தான் வாழணும் மனுஷன் வாழ்க்கை. ஏதோ இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. வேதத்தில் வாசிக்கும் போது, சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது, ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். பலத்தின் 80 வருஷம் இருந்தாலும் பாடு வேணது தான். இப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் நீ வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும்? மற்ற நேசிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும், பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். கோயிலில் சந்தா கட்டிட்டோம், மாதத்துக்கு 5 முறை கம்மியனை வாங்கிட்டோம், ஐரோவில் வந்து வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டாங்க, முடியவே முடியாது, முடியவே முடியாது. நீ ஆண்டவர் ரத்தத்தால் கழுவப்பட்டால் ஒழிய, உன் வாழ்க்கை பரிசுத்தமாக வாழ்ந்தால் ஒழிய, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழ்ந்தாலே ஒழிய, அந்த பரலோக ராஜ்யத்தை நினைச்சே பார்க்க முடியாது. யாராக இருக்கட்டும் சரி, யாராக இருக்கக்கூடாது சரி, ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும். தேவனுக்கு ஆண்டவர் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கணும். அதைத்தான் வாழ்க்கையில் நினைக்கணும். சுத்தமாக வாழ்கிறோமா, சிநேகிதனாக வாழ்கிறனா? சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தார். அவள் தாய் அன்னாளுக்கு குழந்தை இல்லை. எல்கானா தகப்பன் எல்கானா, பெனினால் அவனுக்கு ஒரு மனைவி இருக்கா, அன்னாள் ஒரு மனைவி இருக்கா. பெனினாளுக்கு 10 பிள்ளைகள் இருக்குது, அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. அதனால் கதறி அழுகுறா. அவன் என்ன சொல்கிறான், எல்கானா 10 பிள்ளைகளை போல அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த மனுஷி ஒரு குணசாலை ஸ்திரியாக வாழ்கிறா. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. நீதிமொழிகள் 31:10 வாசிக்கும் போது குணசாலை ஸ்திரீ கண்டிப்பாக யார்? அவ்விலை முத்துக்களை பால விழுந்து விலை வந்து முத்தா இருக்கா. அவன் நினைக்கா, நான் புருஷன் மேலே தப்பு இல்லை, என் மேலேயும் தப்பு இல்லை, ஏதோ ஆண்டவர் நோக்கத்துக்கு வச்சுருக்காருல்ல. ஆண்டவர் நோக்கம் இல்லாமல் காரியம் செயல்பட முடியாது. யோவான் 9:9 வாசி பார்த்தீங்கன்னா, ஒரு பிறவி குருடனை ஆண்டுகிட்ட கொண்டு வர்றாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா இவன் குருடனை பிறந்துட்டான், இது யார் செய்த பாவம்? இது இவன் செய்த பாவமா, முன்னோர்கள் செய்த பாவம்னு கேட்காங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இது இவன் செய்த பாவம் இல்லை, முன்னோர்கள் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய கிரியை வெளிப்படி பிறந்தான். சிலர் சொல்லுவாங்க, சில கஷ்டத்தைப்பட்டோன்னு சொல்லுவாங்க, அவன் என்ன பாவம் பண்ணாலோ, அவன் என்ன தப்பு பண்ணானோ அதான் குடும்பத்துக்கு இப்படி சாபம்னு சொல்லுவாங்க. அப்படி யாரையும் பேசாதீங்க தயவுசெய்து. ஆண்டோடைய சித்தம் அது இல்லை. தேவனுடைய கிரியை வெளிப்படி பிறந்தான், ஆண்டு சுகம் கொடுத்தார்ல. சுகம் கொடுத்தது மாத்திரம் இல்லை, ஒரு விசுவாசியின் தகப்பனாம் அவனை மாற்றினார்ல. அதுபோல் தான் அண்ணா நினச்சி பார்த்தா, இதுதான் வழி. சீராவுக்கு ஓடுறா, தேவாலயம் இங்கே இருக்குது, போய் ஆண்டு கண்ணீர் விட்டாள்ல. இதுதான் தான் அவ்வளோ பெரிய ஆலயத்தை ஆண்டு கட்டி வச்சிருக்காரு நமக்கு. ஆகாரின் கண்ணீரை கண்ட கருத்து உன் கண்ணீரை காண மாட்டாரா? அண்ணானின் கண்ணீரை கண்ட கருத்து உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? உனக்கு பல பிரச்சனை இருக்கலாம், பல வேதனை இருக்கலாம், குடும்பத்தில் பல சூழ்நிலை இருக்கலாம், புருஷன் தொந்தரவு இருக்கலாம், பிள்ளைகள் தொந்தரவு இருக்கலாம், உன் கண்ணு முன்னுக்கு குழந்தைகளோட வாழ்க்கை சீரில்லாமல் இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். விழுதல் கூட ஒரே ரட்சகர் இயேசு மாத்திரம்தான்.
இயேசு மாத்திரம்தான். அது மனதில் வைத்து நீ அந்த சிலுவையை நோக்கி பார்த்தது மாத்திரமல்ல, அவர் சன்னிதானத்தில் அண்ணாள் போய் விழுந்து அழுத அல்ல, ஜோமன்ற அல்ல, ஜோமன்று வாயை செஞ்சது ஒன்றும் பேசலை, மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறா, ஆனால் கண்ணீர் வடிச்சிக்கிட்டே இருக்கா. அங்கே படுத்திருந்தார் தாத்தா, 98 வயசு தான் வந்து ஏலி தாத்தா அங்கே படுத்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, நீ குடிச்சிருக்கியா, நீ வெறிச்சிருக்கியா, குடி விட்டு உன்னை விட்டு விளக்குன்னு சொல்கிறார்ல. அவர் சொல்ல, ஐயா நான் மனக்கில சரியா, நான் மனக்கிற சரி, மனபாரமுள்ள சரி ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வேசியின் மகள் அல்ல, வேசியின் மகள்னு சொல்கிறார்ல. அவன் என்ன சொல்கிறான், வேதத்தில் வாசியம் இல்லை, 1 சாமுவேல் 1:17 வாசிக்கும் போது, நீ சமாதானத்துடைய போ, இஸ்ரவேலின் தேவனுடைய கேட்ட விண்ணத்தின் படி உனக்கு ஆக கடவுது. இன்னைக்கு நிறையா காரியம் சோர்ந்து போய் வாழ்ந்துட்டுருமா? நிறைய பேர் வாழ்க்கையில் சோர்வு, எப்படி ஆக போதோ, என்ன ஆக போதோ, நிறைய பேர் வாழ்க்கையில் சோர்வு. எதையும் சோர்ந்து போறாத, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சுடு. அந்நாள் எப்படி அழுதாளோ, எப்படி பாரத்தை வச்சு, அதுக்கு பிறகு நீ சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுள் ஏலி சொன்ன உடனே அதுக்கப்புறம் மனதுக்கமாகவே இல்லை, மனதுக்கமாகவே இல்லை, சந்தோஷமாக இருந்தா. துன்பங்கள் தொல்லை எழுல்லை சூழ்ந்து கொண்டாலோ, துன்பங்கள் தொல்லை எழுமை சூழ்ந்து கொண்டாலும் அன்பரோவை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ, அன்பரும் தேற்றும் நேரும் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஓகமான ஆவி உன்னை ஆக்கமந்தாடு, ஓக்கமான ஆவி உன்னை ஆக்கமந்தாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், தேவ கிரீடம் சூடும் நேரம்
சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே போராட சோர்ந்து போகாதே. நிறைய பேர் வாழ்க்கையில் சோர்ந்து போகிறாங்க. யாராவது பேச்சை கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா தம்புஷமான சந்தேகப்பட்டு சந்தேக நோய் வந்தது சாதாரண நோயில் இல்லை. சந்தேகப்பட்டு ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோசியனுக்கு அவனுக்கு என்ன தெரியும்? அவனே வயிற்று படைப்புக்கு வந்திருக்கான். இவனை 2 காசு தருவானா, 2 காசை போடுவானா? வயிற்று படைப்புக்கு வந்திருக்க நிறைய குடும்பங்கள் சோசியத்தில் அழிஞ்சு போகிறாங்க. நிறைய குடும்பத்தில் இஸ்ரேலுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, குருசுரதும் இல்லை. ஆண்டவர் நினைக்காம எந்த காரியம் நடக்காது. ஆண்டவர் நினைக்காம எந்த காரியம் நடக்காது. அந்த அம்மா போய் சோசியக்கார்ட்ட உட்காந்தது. அவன் சொன்னான், அம்மாவிட்ட கேட்டான், முகத்தை பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கம்மா, குடும்பத்தில் உனக்கு ரொம்ப குழப்பம், புருஷன் அவன் ஒரு மாதிரி விட்டுட்டானே அப்படின்னு போட்டான். அவ்வளோதான், அவுத்து விட்டாங்க. என் புருஷன் சந்தேகம் இருக்குது அப்படின்ட்டு. அவன் ஒரு வார்த்தை சொன்னான், தேங்காய் வீரல் விட்டுருச்சுமா, தேங்காய் வீரல் விட்டுருச்சு, ஒட்டாதுமா அப்படின்ட்டான். இவன் இந்த அம்மா ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு தான் பதில் சொல்லுறான். இந்த அம்மா வாயில் என்ன சொல்லுதோ இதை கேட்டு தான் அவன் சொல்கிறான். ஏன்னா அவன் ஒரு பெரிய ஆள் இல்லை. அவன் வயிற்றுப்படி உட்காந்துருக்கான். வயிற்றுப்படி தான் உட்காந்துருக்கான். உடனே நினச்சிது, சரி நம்ம புருஷன் நம்ம விட்டு போயிடுவார், வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை. போகும்போதே மூட்டை பூச்சி மருந்து வாங்கிட்டு போயிடுச்சு. மூட்டை பூச்சி இல்லை, இந்த செடிகளுக்கு அடிக்க பாய்ச்சல் மருந்து வாங்கிட்டு போயிடுச்சு. வீட்டை வச்சா காலி பண்ணிடுச்சு. செத்து போச்சு. யாருக்கு லாபம்? ஒரு பிள்ளை வீட்டில் ஹேண்டிகிராஃப்டோட வீட்டில் இருக்குது. அது யார் பார்க்குது? மற்ற 3 வாலிப பிள்ளைகள் இருக்குது. யார் பார்க்குது? பிசாசு எப்படி பார்த்தீங்கன்னா கரிச்சிக்கிற சிங்கம் வலி யாரை விழுங்கலாமோன்னு வகை தேடிச்சிட்டு இவ்வளோக்கும் ஆண்டு அறிஞ்ச குடும்பத்தில் இருந்த பிள்ளைகள் நிறைய குடும்பத்தை விட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கடவுளை நம்புறதில்லை. அன்னால் கடவுளை நம்புனா அவள் என்ன சொன்னான், தலையில் சவரங்கத்தி போடாமல் பிள்ளையை வளர்ப்பேங்க, உமக்கு ஒரு பிரியமாக வளர்ப்பேங்க. அதை பிரியமாக வளர்த்ததுனால அந்த பிள்ளை ஒரு ராஜாக்களை செய்கிற ராஜாக்களாக மாறினான். சாமியில் சாதாரண மாறலை. அவன் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு உண்மையான வாழ்க்கை. 1 சாமியில் 12வது இடத்த வாசு பார்த்தீங்கன்னா அவன் எல்லோரும் கூப்பிட்டு சொல்லுவான், யார்கிட்ட அநியாயமாக வாங்கிட்டேன், யார் எடுத்துக்கிட்டேன், யார் கழுதி எடுத்துக்கிட்டேன், திருப்பி தரேன், நாளத்தினே திருப்பி தரேன் சாட்சி கொடுக்கான். இதுதான் வாழ்க்கை. சில பேர் அப்படி வாழ்றது இல்லை. நியாயாதிபதியில் 13வது இடத்த வாசு பார்த்தீங்கன்னா சிம்சன் ஒரு மனுஷன், அவன் இப்படி தான் வளர்ந்தான். தான் கோத்திரத்தை பிறந்த மனுஷன். அந்த தகப்பனுக்கு பிள்ளை இல்லை. தேவதன் சாட்சி சொல்லி கொடுக்கான். ஆனால் பிள்ளைய ஞானமாக வளர்க்கலை. தன்னால் ஞானமாக வளர்த்தா. நிறைய பேர் பிள்ளைகள் ஞானமாக வளர்க்குறது இல்லை. பிள்ளை வளர்ந்தா போதும், அப்படி எப்படி வளர்ந்தாலும் போகலாம் அப்படின்னு தான் வளர்க்க முடிய. பிள்ளை கடவுளுக்கு பிரியமான பிள்ளையாக வளருதா, சாட்சி உள்ள பிள்ளையாக வளருதா அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஏதோ வளர்ந்து இப்படி தான் நினைக்காங்க ஒழிய ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை மாத்திரமல்ல, தேவனோடு சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை பிள்ளைகளையும் வளர்க்கணும். அப்படி வளர்க்கலாம் பிரயோஜனம் கிடையாது. பிள்ளை பிற்காலத்தை தொல்லையில் உணர்ந்து விட்டுரும், கஷ்டத்தில் உணர்ந்து விட்டுரும், வேதனை உணர்ந்து விட்டுரும், தாங்க முடியாது. அப்படித்தான் சிம்சோன் வாழ்ந்தான். சிம்சோனு இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் பெலிஸ்தீனத்துக்கு விடுதலை கொடுத்தான். கொடுத்து வாழ்ந்தான். ஒரு கழுதத்துடைய தாடை எலும்பெல்லாம் 1000 பேர் கொண்டு போட்டான். புரோஜனம் என்ன? பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து புரோஜனம் என்ன இருக்குது? ஆனால் சாமியில் பிரியமான வாழ்க்கையாக வாழ்ந்தார். தேவனோட வாழக்கூடிய மனுஷனாக வாழ்ந்தார். தேவனை மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழ்ந்தார். இதைத்தான் அப்படிப்பட்ட மக்களை வாழணும். சேலத்தில் என்ன சொன்ன மனுஷனே, பிரதர் டிஜிஎஸ்சியாட்ட கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தேன். பிரதர் பேசுகிறாங்க. பிரதர் மோகன் சீட்டை அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தேன். சேலத்தில் அவங்க மீட்டிங் வந்திருக்கும் போது பேசினாங்க. மாற்றப்பட்டார். அவர் 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகள்.
படித்து வந்துட்டாங்க. இப்போ தான் அவருக்கு யோசனை, மகளுக்கு எப்படி பையன் கிடைக்க போகுது, பையனுக்கு எப்படி பொண்ணு கிடைக்க போகுது, நம்மகிட்ட யாரும் இல்லையே அப்படின்னு யோசித்தார். ஆனால் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். ஆதியாகமம் 24 அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கேன், எலியேசர். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வளரணும்னு கேட்கலாம். ஆபிரகாம் ஒரு இந்து சமத்தை வந்த மனுஷன் தானே, ஆட அறியாத குடும்பத்தில் பிறந்த மனுஷன் தானே. ஆனால் ஆபிரகாம் ஜெபம் பண்ணுறாருல்ல, ஜெபம் ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்கிறார்ல, என்னை நேசிக்கிற தெய்வம் எனக்கு ஒரு காரியத்தை செய்வேன் நம்புகிறார்ல, நம்பி அனுப்புகிறார்ல. நம்பி அனுப்பி எலியேசு என்ன நினைக்கானோ அதை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருந்தார்ல. அதுதான் உங்கள்கிட்ட சொன்னேன். தேவன் பொய் சொல்ல மனிதனே இல்லை, மனமார மறுபூத்தம் அல்ல. சொல்லி செய்யாமல் இருக்கவே மாட்டேன், நிச்சயமாக செய்வாரியா, நிச்சயமாக. நீ நான் விசுவாசிக்க இன்னார் அறிவேன், பேதுரு சொல்கிறார்ல, நான் விசுவாசிக்கு இன்னார் என்று அறிவேன். அதே போல் மகளுக்கு நல்ல இடம் கிடைச்சிது. ஆனால் இன்னைக்கு சொன்னார், என்ன திருமணத்துக்கு கூப்பிடலை. ஏன் கூப்பிடலைன்னா, அந்த கல்யாணமே வேறு விதமாக நடக்கணாச்சு, உங்களை கூப்பிட முடியாது அப்படின்னார். பரவாயில்லன்ட்டேன். ஆனால் பையன் பாருங்கள், அவ்வளோ அருமையான பையன், ரகசியமாக ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்ட மனுஷன், யாருக்கும் தெரியாது. திருமணம் பண்ணப்போ தான் தெரியும். அப்போ அவர் சேலத்தில் ரிசப்ஷன் என்னை கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே அங்கெல்லாம் ஆண்டவர் அறியாத மக்கள் தான். நம்ம பாரம் என்னென்னா எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும். எனக்கு ஒரு ஆசை. அங்கே எத்தனையோ இப்போ இண்டிபெண்ட் பாஸ்டர்ஸ் நிற்காங்க, யாருக்கும் சிந்தனை இல்லை. எனக்கு சிந்தனை வந்து உள்ளே போனேன். உள்ளே போன உடனே எல்லாரும் என்ன உட்காருங்க சொன்னாங்க. உட்காந்தேன். அவர் பையனை கூப்பிட்டு சொன்னேன், மாப்பிள்ளை இப்போ மகனை கூப்பிட்டு, தம்பி எனக்கு ஒரு மைக்கு வேணும், ஒரு ஸ்பீக்கர் வேணும், இதை ஒழுங்கு பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஒழுங்கு பண்ணுறேன் ஐயான்னா 10 நிமிஷம் எங்கேயோ போய் ஸ்பீக்கர் மைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். நான் ஆபிரகாம் பற்றி பேசினேன். ஆபிரகாம் எப்படி இருந்தார், ஆபிரகாம் எப்படி ஆண்டவர் அழைச்சதுனால ஆபிரகாம் எப்படி மாறினான், கடவுளை பற்றி ஆண்டோடைய அன்பு எப்படி, ஆண்டவர் எப்படி நேசிக்கிறவர், ஆண்டவர் எப்படி வழிநடத்துகிறவர். ஆண்டவர் தவிர வேறு வழியே இல்லை. நானே வழி, நானே சத்தியம். அது மாற்ற மனுஷன் பிறக்கிறான், இறக்குறான், ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது, அது அறியணும் இல்லை. நிறைய பேர் அதே அறிய இல்லை. மனுஷன் பிறப்பதும் இறப்பதும் நியாயத்தீர்ப்பதும் ஒரு மனுஷன் மேல் விழுந்த கடமை. அது யாராக இருந்தாலும் தப்ப முடியாது. இதை பற்றி அன்பாக பேசி நிறைய மக்களை ஆண்டவர் எப்படி நேசித்தார் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட நான் 55 நிமிஷம் பேசுகிறேன், ஒரு மணி நேரம் பேசுகிறேன். பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். மேலே போனால் சாப்பிட்றதுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. நிறைய ஆண்டவர் அறியாத மக்கள் வந்து என்னை பார்த்தாங்க. ஐயா எனக்கு சிலுவை போடுங்க ஐயா, எனக்கு சிலுவை போடுங்க ஐயான்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். அது மாதிரி வேலூரில் திருமணத்துக்கு போயிருந்தேன். ரெக்கார்டு போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அழுக இந்த மாரடிக்கிற பாட்டு போட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன ஒருத்தர் மேலே கூப்பிட்டு போனார், ஐயா ஒரு ஜோமன் போயிட்டார். மைக்கு ஒன்மே கேட்ட மைக் கொடுத்தாங்க. மைக்கை வாங்கி ஒரு 10-15 நிமிஷம் மனுஷன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி சூழ்நிலை இருக்குது, யாராக இருந்தாலும் எப்படி கணக்கு கொடுக்கணும் கடவுள்கிட்ட, இதை பற்றி அன்பை பற்றியே பேசி முடிச்சுட்டு ஜவுனி முடித்த உடனே என் ஆத்மாவே கர்த்தரை தோத்தரின்னு சொல்கிறேன். அது கூட இருந்து அழுத பொம்பளைலாம் சொல்கிறா, என் ஆத்மாவே கர்த்தரை தோத்தறேன். அவள் எவ்வளோ பேர் ஆண்டவர் அறிஞ்ச மக்கள் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா. நம்ம தான் அப்படியே எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்குது மாத்திரமல்ல, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும். அவள் சேலத்தில் கடந்து வந்துட்டேன். அப்போ எனக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. அது காரணம் கேட்டால் திருமணம் நடத்துகிற இடத்துல வித்தியாசமான இடத்துல நடத்திட்டார். அதான் நினைக்கேன். அதை அவற்றை ஒரு நாள் சொன்னேன், ஐயா கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, நீண்ட காலம் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்கப்படணும். நீதிபதிகள் 13:18 வாசிக்கும் தானே சொல்லுதோ, நீண்ட காலம் காத்திருக்கு இருதயத்தை இழைக்கப்படணும், விரும்பின வரும்போது ஜீவருட்சம் போல் இருக்கும். அப்படி தான் என் ஆண்டு நடத்துவார் எப்படி சொன்னேன். இப்போ அந்த பிள்ளை கன்சீவ் ஆகியிருக்கா, 18 வருஷத்துக்கு இப்போ கன்சீவ் ஆகியிருக்கா. மகனுக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடக்கும்போது பொண்ணே கிடைக்கல. சரி, திடீர்னு ஏற்பாடு பண்ணால் ஒரு திருமண வீட்டிலேருந்து ஒழுங்கு பண்ணி திருமணம் பண்ணால் அந்த பெண்ணு ரகசிய கிறிஸ்தவளாக இருந்திருக்கா, யாருக்கும் தெரியாது.
மாப்பிள்ளை ரெடி பண்ணவளுக்கு வந்த சந்தோஷத்தை பார்க்கணும். ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டாரியா. நினைக்க வரலாம் இல்லை, நீ ஜீவிக்கிற தெய்வம் உண்மை உள்ள தெய்வம், யாரும் மாற்றம் இல்லை. நீ ஆண்டவர் நம்பி போனேன்னா வாழ்க்கையில் ஒரு குறை வராது. நிறைய பேர் மறந்துடுறாங்க, கிறிஸ்தவன் தான் மறந்துடுறான். கிறிஸ்தவன் தான் சும்மா ஏதோ கஞ்சி அடையாக வாழ்ந்துக்கிட்டு நானும் கிறிஸ்தவன் நான் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தான் வாழ்கிற வழிய மக்கள்கிட்ட மற்ற புறஜாதி மக்கள்கிட்ட இருக்க அன்பு அவங்ககிட்ட இல்லை. காரணம் கேட்டால் பயம் இல்லாத வாழ்க்கை. பயம் இல்லாத வாழ்க்கை. கடவுள் உண்டு என்பதை அறிந்து சாட்சியுள்ள கடவுள் பட்சிக்கிற அக்னி இல்லை, ஒருத்தன் தப்ப முடியாது. பட்சிக்கிற அக்னி வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 25:19 வாசிக்க போது கணக்கு கேட்கக்கூடிய எஜமான ஆண்டவர் போகிறாரு, ஒருத்தன் தப்ப முடியாது. கணக்குடைய எஜமான ஆண்டு ஒருத்தர் 30 வெள்ளிக்கு ஆண்டு யூதாஸ் காட்டி கொடுத்தான்ல. மத்தேயு 26:15 வாசிக்கும் போது அவர் யாருக்கு காட்டி கொடுன்னு நினைக்கும் போது யூதாஸ் சொல்கிறான், அப்புறம் உங்களுக்கு காட்டி கொடுக்கேன், நீ எனக்கு என்ன தெரியுன்னு கேட்டான்ல. 30 வெள்ளிக்காசு தரேன்னு சொன்னாங்கல்ல. 30 வெள்ளிக்காசு அவனை காப்பாத்திச்சா? நீ கிறிஸ்தவத்துக்காக நீ காட்டி கொடுத்து மாளவையானா ஆண்டவர் நம்பி பணம் சம்பாதிக்கணும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். யூதாஸ் கதி தான், வேற எந்த கதியும் கிடையாது. பணத்தை தேவாலயத்தை விட்டேறிதான் விட்டு நாடு விட்டு செத்துட்டான்ல ஐயா. அதான் வழி. நாடு செத்தது மாத்திரமில்லை, வரலாறு சொல்லுது மனைவி பிள்ளை ரோட்டுக்கு வர முடியல. ஏன் வர முடியல? காட்டி கொடுத்த மனைவி போகிறா, காட்டி கொடுத்த பிள்ளைகள் போகிறாங்கன்னு சொல்லி எல்லாம் எழுந்தாங்க, பேச முடியல. கணக்குடைய எஜமான் எப்படி வருவார்? வரும்போது 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான யூதாஸ் அன்னைக்கு நிற்பான், வந்து தான் நிற்பான், வேறு வழி இல்லை. பேதுருவை போல் மனங்கசந்து அழுதுருப்பான்னா ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி மனங்கசந்து அழுறதில்லை. நான் செய்தது தான் சரி, நான் செய்தது தான் சரி, நான் போட காரியம் தான் சரின்னு சொல்லி கடவுளுக்கு உருவமான காரியம் செய்யக்கூடிய மக்களாக நீ வாழ்வாயானா, தேவனை சார்ந்து இல்லாத மக்கள் நீ வாழ்வாயானா ஒருத்தர் தப்ப முடியாது, ஒருத்தர் தப்ப முடியாதுயா. பிலாத்து பாருங்களேன், வேதத்தில் வாசியம் இல்லை. மத்தேயு 27:19 வாசிக்கும் போது பிலாத்து மனைவி சொல்கிறா, அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதையா, அவனால் நிறைய பாடுபட்டேன், நிறைய வேதனைப்பட்டேன், அவருக்கு ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறா. ஆனால் தன்னுடைய பகட்டு வாழ்க்கைக்காக, தன்னுடைய உல்லாசமான வாழ்க்கைக்காக, தன்னுடைய லக்ஸரி வாழ்க்கைக்காக என்ன சொன்னா, தண்ணீர் அள்ளி குற்றம் ரத்த பலிக்கிற காரணம் சொல்லி காட்டி கொடுத்துட்டான். ஆண்டு சிலுவைக்கு ஒப்பு கொடுத்துட்டான். ஒப்பு கொடுத்த நிமிஷமே பேதுரு மனைவி அங்கே இல்லை, பிலாத்து மனைவி அவங்கிட்ட இல்லை, சிலுவைக்கு ஓடிட்டா. பிலாத்து நிலைமை ஆச்சு தெரியுமா? ஒரே மாதத்தில் நாடு கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டான். இதான் வரலாறு. நாடு கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டான். இதான் வரலாறு. யாராலும் தப்ப முடியாது. நியாயத்திற்கு முன்னால் யாரும் தப்ப முடியாது. ஆண்டவர் வர போகிறாரியா. அது மனசு வாழுங்க, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்க. வேதத்தில் வாசியம் இல்லை. அப்போது 1:11 வாசிக்கும் போது ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. எல்லாரும் பார்க்காங்க. பார்த்துட்டு இவர் நம்பணுமே, இவர் நம்பணுமே, போயிட்டாரே, நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தேவதூதன் என்ன சொல்கிறான்? கலிகிற மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிங்க? உங்கள் கண்களுக்கு முன்னாடி எப்படி பரலோகத்தை எழுந்தளிப்போம், அப்படியே திரும்ப வருவார். இதுதான் சொன்னான், திரும்ப வருவார். ஒலிய மேலே 2 பிளக்கம் பாருன்னு சொன்னார். சகரியா 14:4 வாசிக்கும் போது அந்நாளுக்கு பாதங்கள் ஒலிய மேலே நிற்கும், ஒன்றாக பிளந்து படிச்சு வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய வருகை சீக்கிரமாக சொல்லிக்கிட்டு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் ஆண்டோட வருகை நிச்சயமாக இருக்கு, அந்த நம்பிக்கை தான் வாழிடும். ராத்திரி நாங்கள் 11:30 மணிக்கு படுத்தோம் நாகர்கோவிலில். என் மக ஒரு பாட்டு போட்டா. திடீர்னு படுக்கும்போது பாட்டு போட்டோன்னே எனக்கு ஒன்றும் ஓடலை. என் வீட்டுக்காரி பக்கத்து சொன்னா, என்னம்மா அந்த பாட்டை போடுறேன்னு சொன்னா. அவள் சொன்னா, இல்லைங்க இல்லைங்க மம்மி, கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொன்னா. எனக்கு கொஞ்ச நேரம் கேட்டேன். எனக்கு அப்படி உடம்பெல்லாம் புல்லரிச்சிச்சு. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே
என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அழைப்பின் சத்தம் கேட்டு தருவாயத்தமாயிடுவே அழைப்பின் சத்தம் கேட்டு தருவாயத்தமாடிடுவே நாட்களும் பெருங்குதே வாஞ்சையும் பெருங்குதே நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ வருத்தம் பசிதாக மனதுயரம் அங்கே இல்லை வருத்தம் பசிதாக மனதுயரம் அங்கே இல்லை விண்கிரீடம் வாங்கிட்டேன் விண்ணவர் பாதம் சேவே விண்ணவர் பாதம் சேவே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ ஓட்டத்தை ஜெயமுட நானும் ஓடிட அருள் செய்வார் ஓட்டத்தை ஜெயமுட நானும் ஓடிட அருள் செய்வார் விசுவாச பாதையில் தோறாது ஓடிடுவே விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பாட்டை யோசிச்சுட்டு இருந்தேன் பிலாத்து மனை விடுத்து ஓடிட்டா
ஒரே மாதம் கொலை செய்யப்பட்டான்ல, பணத்துக்கு ஆசைப்பட்டு, பகட்டு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு, உல்லாசமான வாழ்க்கையை ஓடாத. யாராக இருந்தாலும் சரிதான், பணம் உன்னை காப்பாற்ற முடியாது, உன் பகட்டு வாழ்க்கை உன்னை காப்பாற்ற முடியாது. ஆண்டவர் அன்பு தான் உன்னை காப்பாற்ற முடியும். அதை மனசில் வச்சு வாழுங்க, கிறிஸ்தவங்களை வாழுங்க, எல்லாரும் நேசிங்க, எல்லாரும் நேசிங்க, ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. உன் கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். எப்படி சூழ்நிலை இருந்தால் சரி, உன் கண்ணீரை பார்த்து விடுதலை தந்து வழி நடத்த ரட்சகர் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அதை மனசில் வச்சு வாழுவோம். கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும், நான் வழி எடுத்துட்டோம். நான் ஒரு நாள் இவங்க வீட்டில் இருக்கும்போது என் 2வது மகா தர்மக்கண்ணு ஒரு பிரசிங்கர், மலையாள பிரசிங்கர், பொன்னலூர், ஒரு ஊர் பொன்னலூர், நடக்க முடியாதவருக்கு தூக்கிட்டு வந்து போடுவாங்க. என் மகளுக்கே முடியாது, அவர் ரூமை காலி பண்ணி கொடுத்துருவா. பிரசிங்கருக்காக தூக்கிட்டு தான் போவாங்க. ஸ்டேஜில் முன்னாடி போயிடுவார். வல்லமையான ஊழியக்காரன். என் மக சொன்ன, அந்த ஐயா பாருங்கப்பாண்ணா, பார்க்கமான்னு சொல்லிட்டேன். வெளியே போயிட்டு வந்தேன். வீட்டில் உட்காந்துருக்காரு. மெதுவாக கதவை திறந்தேன். பிரேசலாட் பிரதர்னே. அவர் சொன்னார், பிரேசலாட் ஜெய்சிங் ஐயா வாங்கன்னாரு. எனக்கு தூக்கி வரை போயிடுச்சு. என்னடா நான் பிரசிலாட் சொல்கிறோம், அவர் என் பேரை சொல்லி உள்ள வாங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னே. அவர் சொன்னார், நீங்கள் தேவனுக்கு பிரியமான மனுஷன், தேவனோடு வாழக்கூடிய மனுஷன். ஒரு நாள் உங்களோட மரணம் எப்படி நடக்கணும் ஆண்டவர் தெரியும். உங்களை அறியாமல் ஆண்டு கொண்டு போயிடுவாங்க, நீங்கள் அறியாமல் ஆண்டவர் கொண்டு போயிடுவார், இப்போ தான் நடக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டால் இதுதான் வாழுதான், இதுத்த வாழ்க்கையை நம்ம எதிர்பார்த்துருக்கோம். பல கஷ்டத்தைப்பட்டு, பல வேதனைப்பட்டு, சொத்தை காணலையே, பிள்ளையை வாழ வைக்க முடியலையே, எந்த நிலையும் வேண்டாம். ஆண்டு அவர் தேவசமத்தை பார்த்து கொள்ளப்படும். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, அது 22 வாசிக்கும் போது ஆபிரகாம் ஒரே மகன் ஆட பலியிட சொல்கிறாரு. பலியிட போகும்போது வேலைக்காரன் எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஆபரணத்தை மகனை மட்டும் கூப்பிட்டு போகிறான். கழுதையை ஓட்டிகிட்டு போகிறான். ஈசா கேட்கான்ல, தகப்பன்னு கேட்கும்போது என்னப்பான்னு கேட்கான். கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, ஆடுங்கன்னு கேட்கான்ல. தேவனுடைய பருவத்தை பார்த்துக்கொள்ளப்படும். நல்ல அது மாதிரி ஆண்டவர் பார்ப்பார். எதை குறித்து வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு சேலத்து அந்த மனுஷன் தேவனுடைய சாட்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவர் உடம்பு சகோதரர் ஆற்றிவோ ஆண்டவர் அறியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க, பல கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இவர் பரிசுத்தமாக மனுஷனாக தாசனாக தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். நீ பிரியமாக வாழும்போது உன் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், விதத்தில் வாசிக்கும் நீதிமொழிகள் 16:7 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் சத்துருக்களை இடங்குடி செய்வார். வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். தலையில தாழ்ச்சியும் உள்ளமா, எல்லோரும் ஒரு நிமிஷம் எழுப்பலாமா? அவன் நோக்கி பார்க்கலான்ற ஒரே கரைங்களோடு கொடுக்குற ராஜான்னு கேட்கலாமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுப்பலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட பார்க்கலாமா? வியாதி உள்ளவங்க, கஷ்டம் உள்ளவங்க எல்லாம் ஒரு சுவாசமா உன் கரங்களை வலது கரத்தை ஒரு தெரிஞ்சு பாருங்க. ஐயா ஜான் தாமஸ் ஐயா கல்லறைக்கு வந்திருக்க ஐயா, அதுக்கு விதைக்கப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கோம். சாமி எங்களையும் பாருங்க, நாங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கைகளை ஒப்பு கொடுக்க பாருங்க ஐயான்னு கேட்கலாமா? அவரை போல மாற தியாகமான வாழ்க்கைகளை ஒப்பு கொடுக்கலாம்னு கேட்கலாமா? கர்த்தரை ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். எப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருந்தாலும் சரி, நீ பலவிதமான போராட்டத்தில் வந்திருக்கலாம், கஷ்டத்தில் வந்திருக்கலாம், பண கஷ்டத்தில் வந்திருக்கலாம், வட்டி பிரச்சனை வந்திருக்கலாம், தண்டல் பிரச்சனை வந்திருக்கலாம், எத்தனை போராட்டம், கண்ணீர் வந்திருக்கலாம். கண்ணீரில் தான் ஆளே இல்லை. எதுவாக இருந்தாலும் ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? ஆகாருக்கு விடுதலை கொடுத்த தெய்வம் உனக்கு விடுதலை தர மாட்டாரா? நிச்சயமாய் தருவார். அருளாதர் நாமமாதி ஒருவனமாய் உருகி துளிர்ந்த நேரமெல்லாம் எழும்பிடுவானே
அல்லாத நாமமதி ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவான் நடுவில். தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். அப்படியே காணிக்க வச்சிருக்கீங்களா கையில? கடவுள் கொடுத்துடலாமா? எங்களுக்கு வேண்டாம். கடவுள் ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவன் செலுத்துக்கு ஆண்டு சொல்லிட்டார்ல, எடுத்துடலாமா? போடலாமா? நோயினல்லவரே அழைப்பவரே, நோயினல்லவரே அழைப்பவரே, பட்சமாய் தாங்கிடுவார், பட்சமாய் தாங்கிடுவார். அருள்நாதன் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். மாயையில் மயங்கினோரே தைதந்து காற்றுவரே, மாயையில் மயங்கினோரே தைதந்து காற்றுவரே, தூயாவி நீடுவார், தூயோனாய் மாற்றிடுவார், தூயோனாய் மாற்றிடுவார். அருளாதன் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார்
நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நோயினலந்தவரே தாயன் பலனைப்பவரே, நோயினலந்தவரே தாயன் பலனைப்பவரே, தூயாவிடுவார், தூயோனாய் மாற்றிடுவார், தூயாவிடுவார், தூயோனாய் மாற்றிடுவார். அருள்நாதன் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நான் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். ஆமென். செய்திக்காகவும் காணிக்கைக்காகவும் ஊற்றி வந்திருக்க காந்தியை ஜெபம் போகிறாங்க. ஜெபம் பண்ணலாமா? டைம் அதிகமாகிடுச்சு, பரவாயில்ல. உங்களுக்கெல்லாம் சாப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குல்ல, தாராளம் இருக்கலாம். கிருபையும் அன்பு நிறைந்த பரமதகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு நேரத்திற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறப்பாக என்னுடைய பகுதிக்கு வந்த ஜான் தமஸ் ஐயா அவருடைய தரிசனங்களுக்காக, அவருடைய நல்ல அர்ப்பணிப்புக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். கடந்த 218 ஆண்டுகளுக்கு முன்பதாக சாமி இங்கிலாந்து தேசத்திலே வேல்ஸ் நாட்டிலே பிறந்த ஒரு மாமனிதர் இங்கே வந்து பணி செய்து ஆண்டவரே இந்த அருமையான ஆலயத்தை கட்டி எங்களையெல்லாம் அப்படி சத்தியத்தின் நேராக நடத்தின மாபெரும் தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறப்பாக ஜெய்சிங் எனர்ஜி மூலமாக செய்த நல்ல ஆண்டவரே அர்ப்பணிக்கப்பட்ட நல்ல செய்திக்காக, நல்ல சாட்சிகளுக்காக, நல்ல தாளந்துகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அடியானை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தி சாமி அநேக ஆலயத்திற்கு, அநேக சாமி பள்ளிக்கூடங்களுக்கு தாராளமாய் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் மனிதரை இந்த சமுதாயத்தில் வைத்திருக்கிறீர். தொடர்ந்து அந்த அடியாருடைய நல்ல சுகத்திற்காக ஜெபிக்கிறோம். நல்ல தாளந்துகளுக்காக கொடுத்த நல்ல ஆண்டவரே கிருபைகளுக்காக துதிக்கிறோம். நாங்கள் படைத்த காணிக்கையுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இதை அங்கீகரியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த அருமையான மெஞ்ஞானபுரம் உமக்கு சாட்சி நிறைந்த பட்டணமாக, மலை ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக எங்களை தொடர்ந்து நடத்தித்தார். துதி கன மகிமை எல்லாம் மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தந்தையே, ஆமென்.